அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். உடைய வார்த்தைகள் எங்களை விடுதலையாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுகை அல்லது பெரிய அதிகாரம் எங்க இருக்கு? யாருடைய அதிகாரம்னு கேட்டா ஒரு சிலர் சொல்லுகிறாங்க, அமெரிக்க ஜனாதிபதி. அமெரிக்க ஜனாதிபதி தான் உலகத்திலேயே உயர்ந்த பதவி. ஏன்னா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை அவர் தான் ஆளுகை செய்கிறார். உலகத்தின் பெரிய பொருளாதாரத்தை அவர் தான் செய்யறாரு. ஆமா, உலகத்திலேயே ஒரு பெரிய மிலிட்டரி அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உலகத்துல எந்த நாட்டிற்கும் போய் அந்த நாட்டு விஷயத்துல தலையிடுவதற்கான வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார். அதனாலதான் அமெரிக்க ஜனாதிபதிங்கிறது உலகத்திலேயே மிக உயர்ந்த ஆளுகை பதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆளுகை. இன்றைக்கு எலெக்ஷன் வர நாள் நெருங்கிடுச்சுல்ல. எல்லா கட்சிகளும் என்ன செய்யறாங்க? அந்த அதிகாரத்தை பிடிக்கணும், இந்த ஆளுகையை பிடிக்கணும்னு சொல்லி எப்படியாகினும் அதிகாரத்துக்கு வரணும், ஆளுகையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் போராடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு குறுக்கு வழியில எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும்னு சொல்லி ஏதேதோ ட்ரிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு சில கட்சிகள் செயல்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் ஒவ்வொரு ஆளுகைக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கு, ஒரு லிமிட் தான் இருக்கு. நம்ம சிஎம்முக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட், இந்த ஸ்டேட்டுக்குள்ளதான் அவர் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். சில அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்கு, எல்லா அதிகாரமும் இல்லை, சில அதிகாரங்கள் மட்டும்தான். அதே போல பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் இருக்கு. அல்லது இந்திய ஜனாதிபதி எடுத்தீங்கன்னா அவருக்கு சில குறிப்பிட்ட அதிகாரங்கள் தான் இருக்கு. இந்த அதிகாரங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியதாக தான் இருக்கு. 5 வருஷம் ஒரு ஜனாதிபதிக்கு. நம்ம நாட்டில் எத்தனை வருஷம்? 5 வருஷம். பிரைம் மினிஸ்டருக்கு 5 வருஷம் தான், சிஎம்முக்கு 5 வருஷம் தான். அது போல எல்லா அதிகாரமும், சில அதிகாரங்கள் குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதுதான் இல்லையா? இந்த தொகுதி எம்எல்ஏ, இந்த தொகுதிக்கு மட்டும்தான் அவர் எம்எல்ஏ இல்லையா? ஒரு எல்லைக்குட்பட்டதுதான். அது போல சில குறிப்பிட்ட அதிகாரங்கள் தான் இருக்கும். ஆனா உண்மையாலுமே சொல்ற, வேதாகமும் நமக்கு கொடுக்கிற, ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கிற அதிகாரம் எல்லா அதிகாரத்தை விட, எல்லா ஆளுகையை விட மிகவும் பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆளுகை எல்லைக்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. நமக்கெல்லாம் எல்லைதான் கிடையாது. நமக்கெல்லாம் என்னது? நம்முடைய ஆளுகைக்கு என்ன கிடையாது? எல்லை கிடையாது. நீ இந்திய தேசத்துக்குள்ள மட்டும்தான் செயல்பட முடியும் அப்படின்னு எல்லை நமக்கு கிடையாது. அது போல நம்முடைய ஆளுகைக்கு காலம் கிடையாது.
நித்திய நித்தியமான ஆளுகைக்குரியவர்கள். அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆளுகை எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள ஆளுகை. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆள பிறந்தவங்க. அல்லேலூயா. எல்லா கைகளை பக்கத்துல இருக்க சொல்லுங்க, நீங்க ஆள பிறந்தவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆள போறோம் கிறிஸ்தவ. அல்லேலூயா. ஆள போறோம் கிறிஸ்தவ. அல்லேலூயா. ஏன்னா இங்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. மனுஷனை கர்த்தர் உண்டாக்கின பொழுது ஆளுகை செய்கிற அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். பூமியில வானம், சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் சிருஷ்டித்து மனுஷனை கடைசியா உண்டாக்கி என்ன சொன்னார்னா, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை அவன் கையில கொடுத்தார். ஆனா பாவம் உள்ள வந்த பொழுது மனுஷன் அந்த ஆளுகையை இழந்து போயிட்டான். அந்த ஆளுகை என்ன செய்தான்? இழந்துட்டான். ஆளுகை இழந்துட்டான். ஆளுகை இழந்து அடிமையாயிட்டான். பாவத்துக்கு, மரணத்துக்கு, பிசாசுக்கு அடிமையாயிட்டான். ஆள பிறந்தவன், ஆளுகை செய்யும்படி உண்டாக்கப்பட்டவன் எப்படி ஆயிட்டான்? அடிமையாயிட்டான். இன்றைக்கும் பாருங்க, சில பேரால அந்த பாட்டில் இல்லாம என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. 12 மணி ஆனா கடல் வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், எப்ப திறப்பான். சில பேர் இவ்வளோண்டு பீடிக்கு அடிமையா கிடக்குறான். சில பேர் வாழ்நாளெல்லாம் வியாதிக்கு அடிமையா இருக்கிறாங்க. சிலர் கடன்காரனை கண்டா ஓடி ஒளிந்து கொள்வதற்கு அடிமையா இருக்கிறான். மனுஷன் அடிமையாகிட்டான். ஆள பிறந்தவன், ஆளுகை செய்ய உண்டாக்கப்பட்டவன் பாவத்தினால அடிமையாயிட்டான். அதாவது தேவன் அப்படியே விட்டுறல. அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவனை மீட்டெடுத்து ஜீவனை கொடுத்து திரும்பவும் ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே ஆளுகை சிங்காசனத்தில் ஏறிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது ஆளுகை. அல்லேலூயா. ஏதோ பாவ மன்னிப்பு, விடுதலை, சுகம், இது மட்டும் இல்ல, நாம ஆளுகை செய்வதற்கான அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு நமக்கு தருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம அடிமைகள் அல்ல, நம்மள யாரு? ஆளுகிறவர்கள். அல்லேலூயா. எலெக்ஷன்ல நிக்க தேவையில்லை, காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆளுகைக்குரியவங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் இயேசு முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் இயேசு நாம ஆளுகை செய்வதற்கு நமக்காக அவர் யுத்தம் பண்ணிட்டாரு. அவர் என்ன செய்தாரு? சிலுவையில ஜெயிச்சிட்டாரு. அவர் உயிர் தெழுந்துட்டாரு. எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை திரும்பவும் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம அடிமைகள் அல்ல, நம்மெல்லாம் யாரு? ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆளுகை எப்படிப்பட்டது? நாம எதை ஆள போறோம், எப்படி ஆள போறோம், இதான் நாம சுருக்கமா உங்களுக்கு 3 பாயிண்ட்ல நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. சரி, ஆளுகையை பற்றிய ஒரு 3 உண்மையை நான் சொல்றேன். ஆளுகை செய்யும் தகுதி நமக்கு கிருபையினால கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. ஆளுகை செய்வதற்கு தகுதி நமக்கு எப்படி கிடைச்சது? கிருபையினால கிடைச்சதுனால நீங்களும் நானும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி நாம இந்த ஆளுகை நமக்கு கிடைச்சது? அது தேவ கிருபை. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபையினால ஆளுகை செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள்ள ஆளுகை செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இது அவர் நமக்கு கொடுத்த கிருபை. அததான் சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவியின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே அல்லேலூயா ஜீவன் அடைந்து ஆளுவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தமது கிருபையினால நம்மை ஆளுகை செய்வதற்காகத்தான் தேவன் முன்குறித்து ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல விசுவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஆளுகை செய்வதற்கு மனுஷர்கள் திறமையை பார்ப்பாங்க, கல்வி தகுதியை பார்ப்பாங்க, அல்லது மக்கள் செல்வாக்க பார்ப்பாங்க, அல்லது பணத்தை தான் வைத்து இந்த உலகம் ஆளுகையும் செல்வாக்கையும் கையில கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அவைகளெல்லாம் பார்த்து நம்ம ஆளுகை செய்ய தெரிந்து கொள்ளல. கர்த்தர் கிருபையினால நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய கல்வி தகுதி அவருக்கு முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம கிட்ட பணம் இருக்காங்கிறதுல அவர் பார்க்கல. நம்முடைய மக்கள் செல்வாக்கு, நமக்கு சொந்த பந்தம் செல்வாக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கல. அல்லேலூயா. நம்ம கிருபையினால அவர் முன்குறித்ததுனால தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக ஏற்படுத்தியிருக்கிறார். தகுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்திருக்கிறார். அது அவர் கிருபை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய கிருபை, அவருடைய கிருபை இருக்கு பாருங்க. தகுதி இல்லாத கிருபை தான் ஆளுகை செய்ய உயர்த்துகிறது. தகுதி இல்லைன்னாலும் கிருபை உன்னை ஆளுகை செய்கிறவனா மாற்றுது. அல்லேலூயா. உனக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. உனக்கு ஒரே தகுதி அவர் கொடுத்த கிருபை தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எந்த தகுதி? பாஸ்டர், நான் ஒன்றும் பெருசா டிகிரி படிக்கல பாஸ்டர், காலேஜுக்கெல்லாம் போகல பாஸ்டர். தேவையில்லையே பாஸ்டர். என்கிட்ட பணம்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, தேவையில்லை, பணபலம் தேவையில்லை, ஆட்கள், என் குடும்பம் ஒன்றும் பெரிய குடும்பம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தகுதி இல்லைங்கிறது தான் நமக்கு தகுதிய. அல்லேலூயா. நமக்கு எந்த தகுதியுமே இல்லைங்கிறது தான் தேவன் நமக்கு கொடுத்த தகுதியே. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், அதுதான் உன் தகுதி. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு தான் கிருபை கொடுத்திருக்கிற. தகுதி இல்லாத நம்மை ஆளுகை தேடி வந்திருக்கு. அல்லேலூயா. அப்படிதான் ஒரு மனுஷன் ஆளுகை தேடி போச்சு. யாருக்கு வாசிக்கல? சங்கீதம் 78 70 71 வாசிங்க. சங்கீதம் 78 70 70 70 71. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்கு தனது ஜனத்தை, தனது மந்தைய மேய்ப்பதற்கு ஒரு மனுஷனை தேடி போனாரு. அல்லேலூயா. அந்த மனுஷன் எங்க இருந்தானா? கரவலாடுகளின் பின்னே இருந்தவன. அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாக இருந்தவன தேடி ஆளுக கொடுக்கும்படிக்கு போனாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் மாளிகைக்கு போகல, யூனிவர்சிட்டிகளுக்கு போகல, பெரிய பெரிய ராஜாக்களுடைய வீடுகள்ல அவர் ராஜாவை தேடல. அவர் ராஜாவை வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்தானே அவன் பின்னால போனார். அல்லேலூயா.
அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. சாமுவேல் அனுப்பி ஒருத்தனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி தைலத்தையும் தைல குப்பியை என்ன செய்தாரு, கொடுத்து அனுப்பினார். அவன் ஈசாய் வீட்டுக்கு போய் அவன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுறான். ஒவ்வொரு பிள்ளையா கூப்பிட்டு இவனா இவனா இவனான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ என்னத்தை பார்க்கிற? ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கிற, நானும் இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. கடைசியா தகப்பனே மறந்துட்ட ஒரு பிள்ளைய கர்த்தர் என்ன செய்யறாரு, தெரிந்தெடுத்து ராஜாவா மாற்றினார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அப்படிதான் ஆளுகை தேடி வந்தது. அல்லேலூயா. கிருபையினால தேடி வந்திருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாசல், வீட்டு வாசல் இன்றைக்கு வந்து நின்றது ஆளுகை. சிங்காசனம் நம்மளை தேடி வந்தது, உங்களை தேடி வந்தது. அது தேவ கிருபை. நீங்களும் நானும் ஆளுகை செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா. கிருபை பெற்றதுனால நாம தகுதி உள்ளவர்கள். நம்மளை யாரும் ஒதுக்க முடியாது. அல்லேலூயா. நீ தகுதி இல்லை, நீ யாராலையும் உன்னை யார் சொன்னாலும் நீ நம்பணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன தகுதிப்படுத்தி, கர்த்தர் என் மேல கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரையும் புறக்கணிக்கிறார். அல்லேலூயா. அவர் அற்பமாய் இருந்த தகுதியற்ற நம்மை கர்த்தர் அவர் ஆளுகை செய்ய தெரிந்தெடுத்து, தகுதி இல்லைன்னாலும் நீ ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. இரண்டாவது, நீ பலவீனனா இருந்தாலும் ஆளுகை செய்ய முடியும். நீ பலவீனனா இருந்தாலும் ஆளுகை செய்ய முடியும். என்ன 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன். ஆமா. அல்லேலூயா. நீ பலவீனனா இருந்தாலும் நீ ஆளுகை செய்வதற்கு தகுதி உள்ளவன் தான். ஏன்னா கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அந்த கிருபை தான் நமக்கு போதுமானதா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கிருபை போதும் உனக்கு. அந்த கிருபை தான் உன்னை ஆளுகை செய்கிறவனாக தகுதிப்படுத்துது. என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் யாரையும் அற்பமா எண்ணி தள்ளிவிடல. அவன் பவுல் சொல்றா, அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த என் கிருபை உனக்கு போதும், ஓ பலவீனத்துல என் பலன் பூர்ணமா. ஐயோ நான் பலவீன, நான் வியாதிஸ்தன், ஐயோ நான் ஏழை, நான் ஒதுக்கப்பட்டவன், நான் தள்ளப்பட்டவன், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன்னால் ஆளுகை செய்ய முடியும், உனக்கு நான் தகுதியை தரேன். அல்லேலூயா. அதுதான் என் கிருபை. புரியுதா உங்களுக்கு? ஆஸ்திரேலியாவில் ஒரு எவாஞ்சலிஸ்ட் இப்பொழுது இருக்கிறார், நிக் வெஜிசிக்னு அவர் பேரு. வெஜிசிக். அவர் 1982 பிறந்திருக்கிறார். அவருக்கு பிறக்கும் பொழுது டெட்ரா அமிலியா சிண்ட்ரோம் என்ற ஒரு குறைபாடு இருந்தது. அவருக்கு என்ன இல்லை தெரியுமா? 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, ஆள் இவ்வளவு பெருசுதான் இருப்பார். இவ்வளவு பெருசுதான் இருப்பார். இன்றைக்கு உலகத்திலேயே த கிரேட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அந்த கிரேட் எவாஞ்சலிஸ்ட் அவர் தான். அல்லேலூயா. வாலிபர்கள் மத்தியில பயங்கரமான ஒரு ஊழியத்தை வல்லமையா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு 2 காலும் இல்லை, 2 கையும் இல்லை, அவர் ஒரு 2 அடி 3 அடி அவ்வளவுதான் இருப்பார். நீங்க அவரை பார்த்திருப்பீங்க, நிறைய வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் போகாத நாடு கிடையாது, போகாத நாடு கிடையாது. அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு லைஃப் வித்தவுட் லிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மினிஸ்ட்ரியை செஞ்சுட்டு இருக்கிறார். உலகம் முழுவதும் அநேகருக்கு அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறார். நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார். கை கிடையாது, கால் கிடையாது, சும்மா எல்லாமே இவ்வளவு பெருசா இருக்கும். கை கால்லாம் இப்படி வச்சுதான் மைக் வச்சுட்டு பேசுவார்.
கர்த்தர் பலவீனமானவர்களா இருந்தாலும் ஆளுகை செய்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்முடைய பலவீனத்தினால் நம்மளை தள்ளிவிட மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவங்களுக்கு இருக்கிற திறமை நமக்கு இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு இருக்கிற கவர்ந்து இழுக்கிற தன்மை நமக்கு இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. பாடுகிற திறமையோ பிரசங்கிக்கிற திறமையோ அல்லது எதுவுமே இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அதுதான் நம்மை தகுதிப்படுத்துகிறது. அதனால நீங்களும் நானும் ஆளுகை செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, ஆளுகை செய்கிற சக்தியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆளுகை செய்வதற்கான வல்லமை, ஆளுகை செய்வதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுத்திருக்கிறபடினால நீங்களும் நானும் ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. நாம எல்லாம் எதை பெற்று இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நாம் அந்த வல்லமையினால இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியும். அதுக்காகத்தான் கர்த்தர் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதுக்காக பெற்றுக்கொண்டோம்? சும்மா கை தட்டிட்டு இங்க ஜங்கு 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 குதிக்கிறதுக்கா? அல்லேலூயா. உலகத்தை ஆளுகை செய்வதற்காக, ஆளுகை செய்வதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். சீஷர்களுக்கு வேற எதையும் கொடுத்து அனுப்பல. இயேசு என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு எதையும் கொடுத்து அனுப்பல, பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அவங்க எருசலேமில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்த ஆவி வல்லமை. அதுக்கு கிரீக் வேர்டு டுனாமிஸ். டுனாமிஸ் டுனாமிஸ்னா the ability, வல்லமை, பவர். அது என்ன பவர்? அது ஆளுகை செய்கிற பவர். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற சக்தி, வல்லமை. இந்த பவர்ல என்ன இருக்குன்னா, எதெல்லாம் இந்த உலகத்துல முடியாததோ அதை செய்வதற்கு அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தினால முடியாததை நீங்களும் நானும் செய்ய முடியும்னா நாம தான் உண்மையாலுமே ஆளுகை உள்ளவங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல எவனாலையும் செய்ய முடியாத ஒன்னால செய்ய முடியும். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று கொண்டவங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாராலையும் செய்ய, அதுக்குதான் பரிசுத்த ஆவி. அதான் ஆளுகை, உண்மையான ஆளுகை. உண்மையான ஆளுகை எவனாலையும் செய்ய முடியாத செய்யறதான் ஆளுகை. பரிசுத்த ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதுனால முடியாததை முடிய செய்ய, மரித்தோர உயிர்ப்பிக்கிற வல்லமைய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மரித்தோர உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிரோடு எழுப்புகிற, ஜீவனை கொடுக்கிற அதிகாரம், வல்லமைய கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. நாம பெற்ற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்ல, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன். மனுஷனால முடியாத அவரே செய்வதற்கு தான் அந்த பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாத அமைதலாருன்னா அமைதலாகும். இயேசு அதான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்யறதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முடியாததை முடிய செய்ய
பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும் இல்ல, ஒரு தைலத்தை ஊற்றி தைல குப்பியை வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒரு அங்கீகாரம், கர்த்தருடைய அங்கீகாரம். நீ ஆளுகை செய்வதற்கான அங்கீகாரத்தை கர்த்தர் அந்த தைலத்தின் மூலமா தரார் ஒரு ராஜாவுக்கு. உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியே நம்ம மேல ஊற்றப்பட்ட அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகம் ஃபுல்லா போய் சாட்சியா இருக்கு. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்துலதான் ஞானம் இருக்கு. ஞானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர். அந்த அபிஷேகம் என்ன செய்யுதுன்னா, லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:18 வாசிங்க. லூக்கா 4:18 சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும், அல்லேலூயா. MBBS, MD, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் படிச்சாலும் இது நடக்குமா? அல்லேலூயா. இது நடக்குமா? குருடருக்கு பார்வை கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. முடியுமா? முடியாது. அல்லேலூயா. எல்லா எக்ஸாம் IAS IPSல ஃபர்ஸ்ட் வந்து IAS குரூப் 1 எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது செய்ய முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இந்தியாவில் இருக்கிற அத்தனை MP ஓட்டு வாங்கி பிரைம் மினிஸ்டர் ஆனா இதை செய்ய முடியுமா? முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உங்களால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. என்னால மட்டும்தான் முடியும். இதுதான் ஆளுகை. அல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷத்தார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவோ, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவோ என்ன அபிஷேகம் பண்ணிடு. அல்லேலூயா. ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டதுனால நமக்கு சுவிகார புத்திரர்கள், அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. ரோமர் 8, 15, 16, 17. அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அடுத்த வசனம், சுதந்திரமாமே அல்லேலூயா. போதும் போதும். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணதுனால நமக்கு என்ன அதிகாரம் கிடைக்குது? பிள்ளைகள். அல்லேலூயா. என்னது? நீங்கள் நான் யாரு? பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சுவிகார புத்திரர்கள். புத்திரர்களானால் நாம சுதந்திரர். அல்லேலூயா. நாம தான் யாரு? சுதந்திரவாளி. அல்லேலூயா. சுதந்திரவாளி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆஸ்திகளுக்கும் அதிகாரத்துக்கும் உரியவர்கள். தேவனுடைய, ஆமா,
நான் என் பிள்ளைதான் என்னுடைய சுதந்திரவாளி அப்படின்னா எனக்குரியதெல்லாம் அவனுக்கு, அவன் தான் சுதந்திரவாளி, சுதந்திரித்துக் கொள்றவன். என் பேர்ல இருக்கிறதுலாம் அவன் பேர்ல தான் விழும். அல்லேலூயா. கர்த்தருக்குரியதெல்லாம் நம்ம எல்லாம், அல்லேலூயா, நாம தான் சுதந்திரவாளி. இதை உறுதிப்படுத்துறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, பக்கத்துல பார்த்து, நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சுதந்திரவாளி. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய மாம்ச தகப்பன் ஒரு என்ன இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாதவரா இருக்கலாம், கடனாளியா இருக்கலாம், அல்லது மாம்ச தகப்பன் ஒருவேளை நம்மளை விட்டு ஓடி போன நபரா இருக்கலாம், மாம்ச தகப்பன் ஒருவேளை நம்ம கண்டு கொள்ளாத ஒரு irresponsible ஃபாதரா இருக்கலாம். ஆனா நம்முடைய பரலோக தகப்பன் இருக்கிறாரே, அல்லேலூயா, நம்ம சுதந்திரவாளியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆஸ்திகளுக்கும் அவருடைய ஐஸ்வர்யத்துக்கும் அவருடைய எல்லாவற்றுக்கும் நம்ம சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு. இதுக்கு ஆவியானவர் தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு, அடையாளமா இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அதை உறுதிப்படுத்துறார். நாம யாரு, தேவனுடைய பிள்ளை. அப்ப நாம ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆளுகை செய்ய முடியும். நாம தேவனுடைய பிள்ளை. இந்த உலகம் நம்மளை எப்படி எல்லாம் பார்க்கும்னா, ஜாதியை வச்சு சொல்லும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன சொல்லும், நம்ம ஏரியாவை வச்சு சொல்லும், இல்ல நம்முடைய தகப்பன் நம்முடைய குடும்பத்தை வச்சு சொல்லும். அல்லேலூயா. ஆனா தேவன் அதெல்லாம் வச்சு நம்மளை தகுதியை வச்சு பார்க்கல. ஏன் பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய தகுதி அவரிடத்திலிருந்து வருது. அல்லேலூயா. நம்முடைய தகுதி அவரிடத்திலிருந்து வருது. அதனால நாம இந்த உலகத்தையும் ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி பாஸ்டர், தேவனுடைய கிருபை தான் என்னை தகுதிப்படுத்துச்சு, தேவனிடத்திலிருந்து வல்லமையெல்லாம் பெற்றுக்கிட்டேன், நான் எப்படி இந்த ஆளுகையை செயல்படுத்த முடியும்? எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாலும் எல்லா தகுதி இருந்தாலும் ஆளுகையை செயல்படுத்தலைன்னா ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு கூப்பிட்டு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து எல்லா சாவியும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி அதை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அதிகாரத்தை செயல்படுத்தினாதான், அதிகாரத்தை பயன்படுத்தினாதான், அதிகாரத்தை செயல்படுத்தினாதான் அதுக்கு வேல்யூவே இருக்கு. கொடுத்ததுக்கு அர்த்தமே அதான். எப்படி செயல்படுத்த முடியும்னா, ஆளுகை ஜெபத்தின் மூலமாக செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு ஆளுகை ஏன் கொடுத்தாரு, ஏன் கர்த்தர் ஆளுகை செய்கிறவனா வச்சாரு? இந்த உலகத்துல நீ செயல்படுத்தணும். அதை என்ன செய்யணும்? உலகத்துல அந்த ஆளுகையை பயன்படுத்தி இந்த உலகத்துல செயல்படுத்தணும். அல்லேலூயா. அது எப்படி நடக்கும்? ஜெபத்தினாலதான் நடக்கும். அல்லேலூயா. ஜெபம்தான் ஆளுகையை செயல்படுத்துகிற ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் நம்ம ஆளுகை செய்வதற்கான ஒரு திறவுகோல். அல்லேலூயா. ஜெபம் என்னது? நம்ம ஆளுகை செய்வதற்கான ஒரு திறவுகோல். சாவியை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துட்டார். அல்லேலூயா. சாவி நம்ம கையில கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டார். என்ன சாவியை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துட்டாரு? வாசிங்க, மத்தேயு 16:19 வாசிங்க. மத்தேயு 16:19. மத்தேயு 16:19 கவனி. சீக்கிரம் வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோல நான் உனக்கு. அல்லேலூயா. இது என்ன தெரியுமா? ஜெபம் தான். ஜெபம் தான் அந்த திறவுகோல்.
பரலோகத்துல ஒரு திறவுகோல் இந்த பூமியில இருந்தே பரலோகத்தை என்ன செய்ய முடியும்? நீ ஆமா திறக்க முடியும், அசைக்க முடியும். இங்க கட்டினா அங்க கட்டும், இங்க கட்ட அப்படித்தான். ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்தே நீ செயல்பட முடியும். அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆபீஸ் எங்க இருக்கு தெரியுமா? ஒயிட் ஹவுஸ். நீங்க சில யூடியூப்ல அதெல்லாம் பார்க்கலாம், டிவி எல்லாம் பார்க்கலாம். ஒரு பெரிய டேபிள் இருக்கும், அதுல நல்ல அமெரிக்க கொடியெல்லாம் கட்டியிருக்கும். பெரிய பின்னால சோஃபா இருக்கும். எந்த முக்கியமான சைனா இருந்தாலும் அங்க இருந்தா போடுவார். அதுதான் அவருடைய ஆபீஸ். உங்களுக்கு எனக்கு எது ஆபீஸ் தெரியுமா? அல்லேலூயா. 2க்கு 2 இருந்தாலும் 5க்கு 5 இருந்தாலும் ஒரு ஜெப அரண்டு இருக்குல்ல, அல்லேலூயா. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற பாருங்க, அதுதான் நம்ம ஆபீஸ். அல்லேலூயா. அமெரிக்க ஜனாதிபதி செய்ய முடியாத நாம அங்க உட்கார்ந்து செய்யலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா ஆளுகையோட பெரிய ஆளுகை அதுதான். எல்லா சிங்காசனத்தை விட பெரிய சிங்காசனம் நீ முட்டி போட்டு இருக்கிற இடத்துலதான் வந்து இறங்குது. அல்லேலூயா. அங்க இருந்து உலகத்தையே அசைக்க முடியும். அல்லேலூயா. உலகத்தையே அசைக்க முடியும். தானியேல் கதவை சாத்திட்டு என்ன செய்தான்? வெளியில என்னவோ நடந்துகிட்டு இருக்கு, பயங்கரமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தானியேல் ஒண்ணும் செய்யல, ஜெப அறையில இருந்து உட்கார்ந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்றான். அல்லேலூயா. அங்க பண்ண ஜெபம் தான் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. ராஜா வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாச்சு. அல்லேலூயா. சத்துருக்கெல்லாம் சிங்கத்துக்கு இரையானார்கள். எல்லாமே நடந்தது அந்த ஜெப அறையில தான். அல்லேலூயா. அந்த ஜெபம் பண்ற இடத்துலதான் உட்கார்ந்து அவன் உலகத்தையே அசைச்சான். அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகத்தின் திறவுகோல், ஜெபம் என்ற திறவுகோலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இங்க இருந்து நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பரலோகம் அங்கீகரிக்குது. பரலோகம் கட்டினீங்கன்னா பரலோகம் கட்டுது, கட்ட விழுத்தீங்கன்னா பரலோகம் கட்ட விழுது. ஒன்னும் உங்களை மீறி எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. பரலோகம் இந்த பூமி எதனுடைய மாடல் தெரியுமா? பரலோகத்தினுடைய மாடல் தான் இந்த பூமி. பரலோகத்தினுடைய மாடல் தான் இந்த பூமி. இந்த பூமியில போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? பரலோகத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த பூமியில நீதித்துறை இருக்கா? பரலோகத்துல நீதித்துறை இருக்கு. பரலோக ராஜ்யத்துல. இந்த பூமியில டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா? பரலோகத்துல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஒரிஜினலே அதுதான், நாமெல்லாம் ஜெராக்ஸ் தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த மாடல்ல இருந்து தான் இங்க பிரிண்ட் ஜெராக்ஸ் வந்தது. இதெல்லாம் இந்த பூமி ராஜ்யம் ஆளுகை இது எல்லாமே பரலோகத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி. அல்லேலூயா. இந்த சிஸ்டமே அந்த சிஸ்டத்தினுடைய காப்பி தான். அங்க நமக்காக யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணினா அங்க செயல்படுறதுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணினா உட்கார்ந்த இடத்துல எவனையும் கர்த்தர் தள்ளுவாரு, எவனையும் உட்கார வைப்பார். சிங்காசனத்திலிருந்து தள்ளவும் முடியும், சிங்காசனத்திலிருந்து மாமா. நீங்க ஜெபம் பண்ணினா எந்த கம்பெனியும் உங்களுக்காக திறக்கும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் மாற்ற முடியும். என்ன பரலோகம் செயல்படும். அல்லேலூயா. ஜெபத்துல பரலோகம் செயல்படும். அதனால ஜெபத்தினாலதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. ரூல் செய்ய முடியும், ரூல் செய்ய முடியும். ஆண்டவர் அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை பிசாசுகள் கொல்ல வந்தது, நான் குறுக்க போய் நின்ன, என்னை மீறி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஓடி போயிட்டாங்க எல்லாரும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
நாம சொன்னா கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த மரத்தை வெட்டி போட்டுறாதீங்க, மரத்தை வெட்டி வராரு, வெட்டி போடாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இது கனி கொடுக்கும். நான் கர்த்தர் நம்மளுக்காக விட்டுட்டு போறாரு. அல்லேலூயா. கனி கொடுக்கும். ஆண்டவர் சகல அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்துருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் தான் நம்முடைய, அது மட்டும் இல்ல, ஜெபம்ங்கிறது பரலோகத்தின் சித்தத்தை இந்த பூமியில செய்ய வைக்குது. மத்தேயு சுவிசேஷம் 6:10 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபம் கத்து கொடுத்தார்ல, அந்த ஜெபத்துல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, உன் ஜெபத்தினால பரலோகத்துல என்னென்னலாம் நடக்குதோ அந்த பூமியில, அங்க என்ன பிளான் பண்றாலும் அந்த பூமியில உன் ஜெபம் செய்ய வைக்குது. அல்லேலூயா. அங்க போடுற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது ஜெபம் தான். அல்லேலூயா. ஜெபம், பரலோகத்துல உம்முடைய சித்தம் நடக்கிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். அப்ப பரலோகத்துல நடக்கிற தேவன் திட்டமிட்ட காரியங்கள்லாம், இந்த தேவன் பிளான் பண்ணதெல்லாம் பூமியில நடக்கணும்னா ஜெபத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதுதான் ஆளுகை, அதுதான் ஆளுகை. நாமெல்லாம் ஹெவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதிகள். அல்லேலூயா. ஒரு அம்பாசிடர் இருந்தார்னா அவருக்கு என்ன வேலை தெரியுமா? வெளிநாட்டில் போய் ஒரு அம்பாசிடர், நம்ம அமெரிக்காவுக்கு நம்ம அம்பாசிடர் போனார்னா நம்முடைய தேசத்தினுடைய செய்தியெல்லாம் அங்க என்ன செய்வாரு? ஸ்ப்ரெட் பண்ணுவாரு. அந்த நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு உறவை என்ன செய்வாரு? உறவை மேம்படுத்துவாரு. சில நாட்டின் நலனுக்கான சில ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவாரு. ஆட்சியாளருக்காக நம்ம பரிந்து பேசுவாரு. இதெல்லாம் ஒரு அம்பாசிடருடைய வேலை. நம்மையும் கர்த்தர் இங்க என்ன வச்சிருக்கிறாரு? அம்பாசிடரா வச்சிருக்காரு. நம்மெல்லாம் யாரு? அம்பாசிடர், அம்பாசிடர் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள். அல்லேலூயா. இந்த பூமி நம்மளை வச்சுதான் இந்த பரலோகம் நம்மளை வச்சுதான் இந்த பூமியில எந்த காரியத்தையும் செய்யும். அல்லேலூயா. அது காடனுடைய சிஸ்டம், காடனுடைய சிஸ்டம். ஏன் அப்படி செய்யறாரு? அது அவருடைய சிஸ்டம், அவருடைய சிஸ்டம். நாம ஜெபம் பண்ணணும், அவர் செய்யறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணாம செய்ய முடியுமா? அவரால முடியும். ஆனாலும் நாம ஜெபம் பண்ணாதான் அவர் செய்யறாரு. அல்லேலூயா. அது காடனுடைய சிஸ்டம். புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் நம்மளை ஜெபம் பண்ண சொல்றாரு? ஏன் ஜெபம் பண்ணணும்? மற்றவங்களுக்காக ஏன் ஜெபம் பண்ணணும்? அடித்து போகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நாம ஜெபம் பண்ணாதான் நடக்குமாண்ணா? அப்படி இல்லைன்னாலும் ஜெபம் பண்ணணும்ன்றார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சிஸ்டத்துல, அவருடைய திட்டத்துல அது ஒரு பகுதி. அல்லேலூயா. நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. மூணாவது, ஜெபம் சத்ருவின் கிரியைகளை அழித்து நம்மை ஆளுகை செய்ய வைக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் என்ன பண்ணும்? ஆமா, சத்ருவின் கிரியைகளை அழித்து போடும், நம்மை ஆளுகை செய்ய வைக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆளுகைக்கு விரோதமா இருக்கிறவன் சாத்தான். நம்ம ஆளுகை செய்ய விடாதபடிக்கு என்ன செய்வான்? நம்மோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சாத்தான். அந்த சாத்தான நாம அழித்தாதான் ஆளுகையே செய்ய முடியும். அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார் இந்த பூமியில. நாம எதை ஆளுகை செய்யணும்? இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும், மனுஷ அரசாங்கங்களை ஆளுகை செய்யணும், பிசாசுடைய கிரியைகளை அழித்து சத்துருவை ஆளுகை செய்ய நம் பாதத்து கீழே கொண்டு வரணும். எல்லாத்தையும் நம்மால் ஆளுகை செய்வதற்கு பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். மத்தேயு 17:21 வாசிங்களா? 17:21 வாசிங்க.
இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி எவ்விதத்தினாலும் போகாது. அல்லேலூயா. சில பிசாசுக்கு பாருங்க, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் என்ன செய்யும், போகுமே ஒழிய அது போகாது. அது பிடிவாத பிசாசு, பிடிவாத பிசாசு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஜபம் தான், உபவாசம் தான். சில ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு சில பிசாசுகள் என்ன பண்ணும், குடி கொண்டுட்டு இருக்கும். ஜபம் பண்ணணும். எங்க வீட்டுல பல வருஷமா பிசாசு கிரியைகள், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது, எங்க வீட்டுல ஒரு முன்னேற்றமும் இருக்காது, ஒரு வளர்ச்சியும் இல்லை. அதுக்கு பிறகுதான் கர்த்தருக்கு வெளிப்படுத்தினார். உள்ள பார்த்தா பெரிய பெரிய சர்ப்பங்கள், எவ்வளவு பெரிய சர்ப்பங்கள் இருக்கிறத கர்த்தர் காட்டினார். வீட்டுக்குள்ள போனா பயங்கரமான சர்ப்பங்கள் ஆவிக்குரிய கண்கள்ல தெரியுது, எழும்பி நிற்கிறது. ஒரு நாள் பார்த்த கர்த்தர், ஒரு திருடர்களுடைய சத்தம் கேட்குது. எங்கடான்னு பார்த்தா பூமிக்கு அடியில இருக்கிறானுங்க. குடும்பங்களை அழிக்க சாத்தான் சில இடத்துல சில மனிதர்களை ஆட்கொண்டு இருக்கிறான், சில வீடுகளை ஆட்கொண்டு இருக்கிறான் பிசாசு, சில இடங்களை ஆட்கொண்டு இருக்குப்பா. நீங்க என்ன பண்ணாலும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, வளரவே முடியாது. நீங்க என்ன செய்தாலும் அந்த இடத்துல பிசாசு அதை நாசம் பண்ணுவான் உள்ள உட்கார்ந்துட்டு. ஆனா அதை ஜபத்தினால மட்டும்தான் அல்லேலூயா முறியடிக்க முடியும். நான் பல நாட்களா ஜபம் பண்ண, எல்லா சத்துருவையும் கர்த்தர் அடிச்சு விரட்டிட்டு அந்த வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னமும் பிசாசுகளுடைய போராட்டம் நம்மோடு தான் இருக்கும். அந்த சாத்தானை நாம ஜெயிக்கணும். ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அந்த சாத்தான்களை அடித்து விரட்டி துரத்தாம நம்மால ஒரு இடத்தை ஆளுகை செய்ய முடியாது, ஒரு மனுஷன் ஆளுகை செய்ய முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அது ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் உன்னால ஒரு முன்னேற முடியல, ஏன் பிசாசு உனக்கு எதிராக நின்றுட்டு இருக்கிறான். உன் வீட்டுல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் உன் வீட்டுக்குள்ள குடி கொண்டு இருக்கிறான் சாத்தா. அவனை ஜபத்தினால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், முறியடிக்க முடியும். எவன் பின்னாடியும் ஓடாத. இன்னைக்கு போலி சாமியார்கள் இருக்கிற மாதிரி போலி ஊழியக்காரர்கள் நிறைய பேர் கிளம்பிட்டான். போலி அதை இது எதையாவது பொய்யும் புரட்டும் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் எழும்பிட்டான். எவனையும் தேடணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. உட்காந்து நீயும் உன் வீடும் உட்காந்து உன் பிள்ளைகளும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை அழிச்சு போடுவார் எல்லாத்தையும். அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு பாஸ்டர் நான் இருக்கிறேன், என்ன கூப்பிட்டு நான் வந்தா ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. அவனை கூட்டு வரேன், இவனை கூட்டு வரேன், அவனை கூட்டு வரேன், வெளில இருந்து எல்லா பிசாசையும் கூட்டு வந்து உள்ள வச்சுட்டு போடுவான். இன்னும் அதனால எல்லா ஊழியக்காரங்களையும் தப்பா சொல்லல, எல்லாரையும் தேடிட்டு அங்க போறான் இங்க போறான், அவனை பார்க்க போறான் இவனை பார்க்க போறான்னு போயிட்டு இருக்கிற பிசாசுகள் எல்லாம் கூட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் சத்தியம் தெரிஞ்சவனா சத்தியம் தெரியாதவனா, அவன் உண்மையாலுமே பரிசுத்தமா வாழறானா இல்லையா, ஏதாவது போலியா, போலி சாமியார்கள் மாதிரி போலி ஆமா ஆளுங்கள்லாம் இருக்கிறானுங்க. எவனையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா, இல்லை ஒருவேளை என்கிட்ட கேட்டு இவனை கூட்டு வந்து நான் ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டு நான் உத்தரவு கொடுத்தா செய்யுங்க. அல்லேலூயா. நான் உத்தரவு ஏன் கொடுப்பேன்னா, என்னால முடியலன்னா உத்தரவு கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன், நானே வந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதனால பிசாசுகளை விரட்டி அடிச்சாதான் நாம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. சத்துருவை விரட்டி அடிக்கணும் பிசாசுகளை. நம்முடைய எல்லைகளை ஆளுகை செய்கிற எல்லையை ஆளுகை பண்ணிட்டு இருக்கோம், ரூல் பண்ணும். டெரிட்டோரியல் ஸ்பிரிட் அதுக்கு பேரு. அந்த டெரிட்டரியை ஆளுகை பண்ணும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கோம், சந்ததியா அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும்.
ஒரு இடத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம் பிசாசு. சில வீடுகள்லாம் கட்டப்படாம அப்படியே நாசமா போய் கிடக்கும். அதுல எவன் போனாலும் உருப்பட மாட்டான். எல்லாம் அங்க சாத்தாத ரூல் பண்ணிட்டு இருப்பான். அவன் அடிச்சு விரட்டி அவனை ஆளுகை செய்யணும்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் பிசாசின் கிரியைகள்லாம் அழிக்கப்படும். அப்பொழுதுதான் நாம் அந்த இடத்தை ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஆள பிறந்தவங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆள பிறந்தவங்க. அல்லேலூயா. ஆள போறா கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்னன்னா ஆளுகை செய்வதற்கு தான் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபையினாலதான் நம்மள தகுதிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆளுகை செய்யறதுதான் பரிசுத்தாவின் வல்லமையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஜெபத்தினாலதான் நம்ம ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. Thank you Jesus. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு விடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு விடுங்க. அல்லேலூயா. ஆளுகை செய்வதற்கான கிருபையை கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா.